நம்மள ஒருத்தன் எதிர்க்கிறான், விமர்சனம் பண்றான்னா இறங்கி அடிப்பேன். தர மட்டத்துக்கு இறங்கி அடிப்பேன். அதனால தான் நான் இணைக்கட்டு தொகுதிக்குள்ளே வரல பிரச்சாரம். ஃபர்ஸ்ட் மரியாதைன்னா என்னன்னு கத்து. ஏன்னா உன் தலைவன் எடப்பாடி அப்படிதான் இருக்கான் அந்த ஆளு. ஏன்னா எடப்பாடியே ஒரு பெரிய மனுஷன் மாரி பேசலையே. உன் ஆட்சியில கொரோனா வந்துச்சு. வந்தா நீ கொரோனால போய் சேர்ந்திருப்பன்னு உன் தலைவன். கொரோனாலே நீ போய் சேர்ந்திருப்பான்றார் முதலமைச்சர். அப்ப நீங்க எப்படி பேசுவீங்க? நீ எல்லாம் எப்படிப்பா பேசுவ? இப்படிதான் பேசுவேன். நல்லவனா பேசுறேன். நான் நல்லவன் தான். ஆனா எதிரிகளை குடியாத்த கும்புற வச்சு செய்வான். அவன் இவன் பேசுறீங்களே வேலழகன். கரெக்ட்டா? நான் பெஸ்ட்டா? வேணாம். அவன் இவன் நான் பேசுவீங்க. அவர் எப்பனா அண்ணன் ஏபிஎன் அண்ணன் ஏபி நந்தகுமார் வந்து வேலழகன் உங்கள அவன் இவன் பேசியிருக்காரா? என்ன பேசுற? டேய் என்ற, அவன் இவன்ற, ஹோட்டல் கட்டியிருக்காங்கன்ற, பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஹோட்டல் கட்டியிருக்காங்கன்ற, அனுக்லாஸ் ஹோட்டல சொல்ற. அவர் எம்எல்ஏ ஆன பிறகு எதிர்க்கட்சியில எம்எல்ஏ ஆகுறாரு. அவர் ஃபண்ட்னால அவருக்கு எம்எல்ஏ குடுக்குற ஃபண்ட்னால எதுவும் செய்ய முடியல. மந்திரிங்க எதுவும் செய்ய மாட்டேன்றான். எதிர்க்கட்சி தொகுதி இருந்தாரு. சொந்த செலவுல பஸ் ஸ்டாண்ட் கட்டினார். நீங்க திருடி சாப்பிட்டவங்க வேலழகன். நீங்க என்ன கட்டினீங்க? ஒரு மாட்டு கொட்டாய் கட்டியிருப்பியா? நீ வேலழகன கேட்கிறேன். மாட்டு கொட்டாய். பல கோடி ரூபாய் மதிப்புல மேலரசம்பட்டுல அணைக்கட்டு வந்துருச்சு. முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். அங்க திறந்தார் கோட்டையில இருந்து. கண்ணுல தண்ணி விட்டு அழுதார். ஒரு இடத்துல கூட இன்னொரு தப்பா பேசல. வயசுல பெரியவரு என்ன வாடா போடான்னு சொல்லிட்டு பரவாயில்ல. நானும் இருந்தா ஊழியரை வந்து அடிச்சிருப்பேன். வேலழகன் இப்படியே பேசியிருந்தா டெபாசிட் வாங்க மாட்டேன். மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்த குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதியில் அதிமுக சார்பிலே போட்டியிடுகிற அதிமுகவின் வேட்பாளர். அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய வேலழகன். அவருக்கு தான் இந்த பதவி. மிஸ்டர் வேலழகன் நான் இந்த அவரு இவருன்னெல்லாம் நான் பேசுறது இல்ல. நம்மள ஒருத்தன் எதிர்க்கிறான், விமர்சனம் பண்றான்னா இறங்கி அடிப்பேன். தர மட்டத்துக்கு இறங்கி அடிப்பேன். அதனால தான் நான் அணைக்கட்டு தொகுதிக்குள்ளே வரல பிரச்சாரத்துக்கு. ஏன்னா இந்த மாதிரி இறங்கி பேசினா, திட்டி பேசினா, ஆக்ரோஷமா பேசினா, உரிமையில பேசினா, வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் மிகுந்த மரியாதைக்குரிய அணைக்கட்டு தொகுதியிலே 3வது முறை சட்டமன்ற உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்தில் சார்பில் போட்டியிடுகிற வெற்றி வேட்பாளர் என் ஆருயிர் அண்ணன் இளம் புயல் எங்கள் குடும்ப அண்ணன் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ அவர்களுக்கு பிடிக்காது. என்னை திட்டுவார். ஏன்டா இப்படி பேசுற டேய்? அவன் ஏடிஎம்கே இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், நாம் தமிழரா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் கோவப்பட்டு பேசாதப்பா. ஏன்பா அவன் இவன் பேசுற? உரிமையில பேசாதப்பா. மரியாதையா பேசுவான்னு எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவார். இப்ப இந்த பதிவு போடுறதுக்கு என்ன திட்டுவாருன்னு தெரியல. இருந்தாலும் தான் ஆடாட்டியும் தான் சதாட என்னால கேட்க முடியல. நான் இள உலகனை கேட்கிறேன். மரியாதையா பேசுவேன்னா அண்ணன் ஏபிஎன் திட்டுவார். உன்னை நான் தப்பா பேசியிருக்கேன். என்ன? ஃபர்ஸ்ட் மரியாதைன்னா என்னன்னு கத்து. ஏன்னா உன் தலைவன் எடப்பாடி அப்படிதான் இருக்கான் அந்த ஆளு. ஏன்னா எடப்பாடியே ஒரு பெரிய மனுஷன் மாதிரி பேசலையே. அப்புறம் நீ எப்படி இருப்ப? எடப்பாடியே ஒரு பெரிய மனுஷன் மாதிரி பேசல. தலைவர் கலைஞர அந்த ஆள் விமர்சிக்கிறான். தளபதி விமர்சிக்கிறான். அண்ணன் உதயநிதி விமர்சிக்கிறான். அதை தாண்டி எங்க தலைவர் தளபதியை பார்த்து அந்த ஆளு இன்னைக்கு பேசுறாரு. என்னன்னு கேட்டா, உன் ஆட்சியில கொரோனா வந்துச்சு. வந்தா நீ கொரோனால போய் சேர்ந்திருப்பன்னு உன் தலைவன். கொரோனாலே நீ போய் சேர்ந்திருப்பான்றார் முதலமைச்சர். அப்ப நீங்க எப்படி பேசுவீங்க? நீ எல்லாம் எப்படிப்பா பேசுவ? இப்படிதான் பேசுவ. ஒரு பொய்யான தகவல் கொடுக்குறிய ஓட்டு கேட்கும்போது வேலழகனை கேட்கிறேன். நீ பண்ண சாதனையை சொல்லி ஓட்டு கேளு. நீ பண்ண சாதனை. உங்க அப்பா ஏடிஎம்கே ஒரு பெரிய தலைவரா இருந்தார்ல. அவர் பல பொறுப்புல இருந்தார்ல. உங்க அப்பா வேலழகன் நான் அப்பா சொல்றேன். அப்போ அவர் என்ன பண்ணார் அணைக்கட்டு தொகுதிக்கு? உங்க அப்பா நல்லா தெரியும் எனக்கு. என்ன பண்ணார் அணைக்கட்டு தொகுதிக்கு அவர் என்ன பண்ணாரு? டிஸ்ட்ரிக்ட் சேர்மனா கூட இருந்தார்ல. என்ன பண்ணாரு உங்க அப்பா? நான் உங்க அப்பா பத்தி எல்லாம் தப்பா பேச வரல. உன்னையே தப்பா பேசல. ஏன்னா இது அணைக்கட்டு தொகுதி சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றதுனால நல்லவனா பேசுறேன். நான் நல்லவன் தான். ஆனா எதிரிகளை குடியாத்த கும்புற வச்சு செய்வான். நீங்க என்ன பண்ண சொல்லி ஓட்டுக்க. இல்ல உங்கள்ட்ட உங்க உங்க எடப்பாடிங்கிறாரு. உங்க எடப்பாடி. மோடியின் முரட்டு அடிமை. இது அணைக்கட்டு தொகுதி சம்பந்தப்பட்ட ஒரு பதிவுன்றதுனால எடப்பாடியை கூட ஒருமையில பேசாம மரியாதையா பேசியிருக்காரு. ஏன்னா நான் ஏபிஎன் ஒருமையில பேசின பிடிக்காது. ஏன்னா அவர் உண்மையான ஒரு அரசியல் தலைவர். கலைஞரிடத்துல செல்ல பிள்ளையாக இருந்தார். தளபதியிடத்தில் அன்பு தம்பியாக இருக்கிற இந்த மாவட்டத்தின் தலைமை முகுடம் தலைவர் தளபதியின் இதய சிம்மாசனத்தை நிரந்தரமாக வீட்டிருக்கக்கூடிய தலைவர் தளபதி ராஜ விசுவாசி அணைக்கட்டு தொகுதி மக்கள் விரும்புகிற ஒரு தலைவர். அவருக்காக நான் ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுறேன். அவன் இவன் பேசுறீங்களே வேலழகன். கரெக்டா? நான் பெஸ்டா? வேணாம். அவன் இவன் நான் பேசுவீங்க. அவர் எப்பனா அண்ணன் ஏபி நந்தகுமார் வந்து வேலழகன் உங்களை அவன் இவன் பேசியிருக்காரா?
உங்க தலைவர் எடப்பாடி பிஜேபி RSS முரட்டு அடிமை, கொத்து அடிமை எடப்பாடிய எப்பனா அவர் அவன் இவன் பேசியிருக்காரா? இல்ல வேற யாரையாவது அவன் இவன் அணைக்கட்டு நடந்த எத்தனையோ பொதுக்கூட்டங்கள்ல 3வது முறை எம்எல்ஏ இருக்காரு, அவன் இவன் பேசியிருக்காரா? என்ன பேசுற? என்ற அவன் இவன்ற ஹோட்டல் கட்டியிருக்காங்கன்ற, பஸ் ஸ்டாண்டுக்கு நட ஹோட்டல் கட்டிருக்காங்கன்ற, அணுக்லாஸ் ஹோட்டல சொல்ற, இன்னும் 150 ஏக்கர் லத்தியர்கள்ன்ற, லத்தியர்ல இருந்து 15 கிலோமீட்டர்ல என் வீடு, 4 ஏக்கரா 5 ஏக்கரா 4 ஏக்கரா நோக்குது அவங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து ஒரு வீடு இது. கேவிக்குப்பம் யூனியன்லயே பெருமாள் என்ன அவ்வளவு பேரு அவங்க அப்பாவுக்கு. அவங்க ஒண்ணும் இல்லாதப்பட்டவங்க ஒண்ணும் கிடையாது, ஓரளவுக்கு வசதியானவங்க அந்த காலத்திலே, விவசாய குடும்பம். ஆனா ஏபிஎன் வந்து குடியாத்தம் திருவள்ளூர் ஸ்கூல்ல படிச்சார். அவர் வரலாறுலாம் வேற. அவர் காலில் செருப்பு தூசி கொண்டீங்களாம் சமமா வரமாட்டீங்க. சரி இதுக்கும் அண்ணன் ஏபிஎன் திட்டுவார். என்ன அவரு 150 ஏக்கரா இருக்குதுன்ற, லண்டன்ல சொத்துக்குதுன்ற, நீ போய் பாத்தியா? நீ போய் பாத்தியா? அங்க வீடுக்குது, இங்க ப்ராப்பர்ட்டிக்குது, அங்க நிலக்குது, அங்க பங்களாக்குது, இதெல்லாம் உனக்கு ஏது சொத்துன்னு கேக்குறிய? என்ன உழைச்சு சம்பாதிச்சார். உங்களை மாதிரி திருடி சம்பாதிக்கல, உழைச்சி சம்பாதிச்சார். எனக்கு வயசு இப்ப 50 வயசாகுது. நான் ஏபிஎன் என்னுடைய 18 வயசுல இருந்து பாக்குறேன். அவரு மதிமுக பிரியறதுக்கு முன்னால வேலூர் மாவட்ட திமுக மாணவரணி துணை அமைப்பாளராக இருந்தார். குடியாத்த பொன் அண்ணாதுரை அமைப்பாளராக இருந்தாரு. வேலூர் சாதி துணை அமைப்பாளராக இருந்தாரு. அரக்கோணம் ஜான் கென்னடி துணை அமைப்பாளராக இருந்தாரு. ஒரு துணை அமைப்பாளர். அவருடைய அரசியலுடைய உங்க அப்பா பேனர் வச்சு அரசியலுக்கு வந்த வேலழகன். ஆனா அண்ணன் ஏபியினுடைய அரசியல் பேக்ரவுண்ட் சொல்லிட்டா, சாதாரண இளைஞரணி உறுப்பினர், கிளைக்கழகத்தை பொறுப்பு, அதன் பிறகு லத்தேரி ஊராட்சி செயலாளர், அதன் பிறகு மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர், அதன் பிறகு லத்தேரி ஊராட்சி மன்ற தலைவர், அதன் பிறகு டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலரா இருந்தார், அதன் பிறகு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர். தளபதி விரும்பி ஏபிஎன் தான் வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் நியமிச்சார். அணைக்கட்டுல நின்னார். நீயாவது அணைக்கட்டு சொந்தக்காரன். அந்த அந்த அணைக்கட்டு தொகுதியில பெரும்பான்மையான சமுதாயம் வன்னியர் சமுதாயத்தின் மக்கள். இவன் ஐ எம் ஆல்சோ வன்னியர். நான் வன்னியர்னு சொல்றது பெருமைப்படுறத நான் திமுக காரன் சொல்றது பெருமைப்படுறேன். ஏன்னா ஜாதி ரீதியா பேசுறதுனால அந்த நான் சமுதாயத்தை சொல்றேன். அணைக்கட்டுல இருக்கிறது வன்னியர், யாதவாஸ் இருக்காங்க, பட்டியலினத்தில் இருக்காங்க. ஆனா ஏபிஎன் சமுதாயம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். நானே கூட சொல்றேன், ஏன்னா அவர் அனுமதி இல்லாம தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அவருக்குன்னு ஒரு சமுதாயம் இருக்கு இல்ல. அவர் கம்மர் நாயுடு எத்தனை பேர் இருக்காங்க அவர் சமுதாயத்தினர்? எத்தனை பேர்? 10 வீடு இருக்குமா அணைக்கட்டு தொகுதியில? முதல் அணைக்கட்டுக்கு வராரு, ஜெயிக்கிறார். 2வது முறை அவர் தான் இருக்கணும். முதல் முறை அவர் ஜெயிக்கும் போது ஜெயலலிதா முதலமைச்சர். என்ன ஜெயலலிதா முதலமைச்சர் அப்போ ஜெயிக்கிறார். சட்டமன்றத்தில் ஜெயலலிதாவுக்கு சிம்ம சொப்பனமா இருந்தார். 2வது முறை ஜெயிச்சார். 3வது முறை நிக்கிறார். எங்கேயாவது நான் ஏபிஎன் நிறுத்திருக்காங்களா? எந்த இடத்துலயாவது சாதனை சொல்லி ஓட்டு கேட்கிறார். தமிழகத்திலே பின்தங்கிய தொகுதி அணைக்கட்டு தொகுதி வேலழகன். தமிழ்நாட்டிலே பின்தங்கிய தொகுதி அணைக்கட்டு தொகுதி. அவர் எம்எல்ஏ ஆன பிறகு எதிர்கட்சியில எம்எல்ஏ ஆகிறாரு. அவர் ஃபண்ட்னால, அவருக்கு எம்எல்ஏ கொடுக்குற ஃபண்ட்னால எதுவும் செய்ய முடியல. மந்திரி எதுவும் செய்ய மாட்டேன்றான். எதிர்கட்சி தொகுதி என்னதான சொந்த செலவுல பஸ் ஸ்டாண்டு கட்டினார். நீங்க திருடி சாப்பிட்டவங்க வேலழகன் ஏடிஎம் கட்சியில சொந்த செலவுல, தமிழ்நாட்டிலே சொந்த செலவுல தொகுதி மக்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் கட்டின ஒரே ஒரு இளைய தலைவன் யார் என்று கேட்டா இளம்புயல் ஏபிஎன். சொந்த செலவுல பஸ் ஸ்டாண்ட் கட்டினார், ரோடு போட்டார், மக்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சார் சொந்த செலவுல. எதிர்கட்சியில போராடினார், ஆளுங்கட்சி வந்துச்சு. ஒரு மந்திரி தன் தொகுதிக்கு செய்த விட அதிகமா செஞ்சாரு அண்ணன் ஏபிஎன் அணைக்கட்டு தொகுதிக்கு. ஒரு எம்எல்ஏ எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ரோல் மாடல் தமிழ்நாட்டுக்கு அண்ணன் ஏபி நந்தகுமார், அணைக்கட்ட சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஏபி நந்தகுமார், இளம் புயல் அண்ணன் ஏபி நந்தகுமார். அந்த பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் பாத்தியா, சும்மா ஹோட்டல்ல ஷூட் ரூம் மாதிரி இருக்குது. என்ன டைல்ஸ், என்ன ஃபேனு, கரண்ட் போயிடுச்சுன்னா எல்லாம் வந்து அண்ணன் ஏபிஎன் கட்டின பஸ் ஸ்டாண்ட்ல வந்து படுத்துக்கிறாங்க. கிராமங்கள் சார்ந்த ஒரு தொகுதி அணைக்கட்டு தொகுதியில ஒரு எம்எல்ஏ ஒரு தொகுதியில எப்படி பஸ் ஸ்டாண்ட் கட்டணும்ன்றதுக்கு ரோல் மாடல் ஏபிஎன் கட்டின பஸ் ஸ்டாண்ட். எல்லா எம்எல்ஏ வந்து பாத்துட்டு போனாங்க அந்த பஸ் ஸ்டாண்ட். ஃபேன் போட்டு சொந்த செலவுல. நீங்க என்ன கட்டினீங்க? ஒரு மாட்டு கொட்டாய் கட்டிருப்பியா நீ? வேலழகனை கேக்குறேன், மாட்டு கொட்டாய். ஓ சாரி அண்ணன் வேலழகண்ணே, மாட்டு கொட்டாய் கட்டிருப்பியா? பீஞ்சமலை இது இல்ல, பீஞ்சமந்தி மலை இது இல்ல, மேல வாய் சரியா வரல. அது பீஞ்சமந்தி மலை. அந்த மலைக்கு ரோடு யாருன்னா போட்டாங்களா? பிஞ்சமந்தி மலைக்கு ரோடு யாருன்னா போட்டாங்களா? 100 வருஷமா ரோடு கிடையாது.
சுதந்திர ரோடே கிடையாது. அது ஒரு மலை, அந்த மலைக்கும் கீழே ஊர் மக்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. ரோடு போட்டார். நீ போட்டியா ரோடு? அந்த 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 மலைப்பகுதியில எத்தனை மலைப்பகுதிகள் இருக்குது அணைக்கட்டு தொகுதியில. முக்கியமா பீஞ்ச மலை தான். ரோடு போட்டாரு. அங்க எல்லா வசதி பண்ணி கொடுத்தாரு மக்களுக்கு. அங்க இருக்கிற பசங்களாம் அங்க பீச் பார்க்கணும். எல்லாரும் கூட்டு போய் பீச் காமிச்சாரியா. அங்க இருக்கிற பசங்க எல்லாம் அங்கிள் அங்கிள் நந்து அங்கிள், ஏபிஎன் அங்கிள், ஏபிஎன் அங்கிள், அண்ணா மாமா அப்படின்னு அவ்வளவு பாசமா மக்கள் அவர் கூப்பிடுறாங்க. முன்ன யாருன்னா கூப்பிடுவாங்களா? வேலையில கேட்கறவங்க யாருன்னா கூப்பிடுவாங்களா? அந்த மாதிரி தொகுதி முழுக்கும் தார்ச்சாலை, ரோடு, நான் ஒன்னு சொன்ன டைம் ஆகும். தார்ச்சாலை, ரோடு, சிமெண்ட் சாலை, ஐமாஸ் லைட்டு, ரேஷன் கடை, அங்கன்வாடி கடைங்கோ, ரேஷன் கடைங்கோ, சத்துணவு கூடங்க, எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல், எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலையா? அணைக்கட்டு முழுக்க சுகாதார நிலையங்கள், அடுக்கம்பார் ஹாஸ்பிட்டல், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, சிஎம்சி ராமச்சந்திரன் கொண்டு வந்தார். இவ்வளவு என்னத்துக்கா? அதுக்கு பேர் அணைக்கட்டு. பேர் தான் அணைக்கட்டு, அங்க அணையே கிடையாது. சட்டமன்றத்தில் பேசுறாரு ஏபிஎன், பேருக்குத்தான் அணைக்கட்டு, அணையே இல்லையேன்னு சொல்லி. பல கோடி ரூபாய் மதிப்புல மேலரசம்பட்டில அணைக்கட்டு வந்துருச்சு. முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். அங்க திறந்தார் கோட்டையில இருந்து. கண்ணுல தண்ணி விட்டு அழுதார். ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் கேஸ் போட்டான், அந்த அணை கட்டக்கூடாது, அவங்க இடம் போகுது. போய் சாஸ்திரமா காலில் விழுந்தார். ஏபிஎன் காலில் விழுந்தார். ஐஏஎஸ் ஆபீசர் காலில் விழுந்தார். இவ்வளவு பண்ணிருக்காரு. இன்னும் சொன்னா எவ்வளவு நாள் பண்ணலாம். அவரை பார்த்து நீ இங்க சொத்து சேர்த்துட்டாரு, அங்க சொத்து சேர்த்துட்டாரு, இங்க பங்களா வாங்கிட்டாரு, அங்க நிலம் உழைச்சாரியா. 89 மோதனால ஒரு சின்ன கான்ட்ராக்ட் எடுத்தாரு. 89 தொடர்ந்து பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து உழைச்சி சம்பாரிச்சு காசு பணம் சேர்த்து கான்ட்ராக்ட் தொழில ஓப்பன் டெண்டர் போட்டு கான்ட்ராக்ட் எடுத்து அவர் கட்டின பில்டிங், ரோடு, பிரிட்ஜ் எல்லாம் போய் பாரு எவ்வளவு தரமாகுதுன்னு. உழைச்சி சம்பாரிச்சார், உழைச்சார், கஷ்டப்பட்டு இன்னைக்கு சொத்து சேர்த்து அதை எத்தனை மக்களுக்கு செலவு பண்றாரு. நீங்க என்ன பண்ண? வாடா போடனா அவன் இவன் பேசுற, மரியாதை பேசு, மரியாதை பேசு. வேலழகன் மரியாதை பேசு. அவர் உன்னை பத்தி என்ன சொன்னார் பத்தி அவரோட வீட்டு. இந்த மாதிரி நான் டீசெண்டா என் வாழ்க்கையிலே பேசுனதில்லை வேலழகன். இந்த மாதிரி நான் டீசெண்டா நான் பேசுனதே கிடையாது. எனக்கு தெரியாது. இப்பதான் ட்ரைனிங் எடுக்கிறேன். அவர் என்னை பார்த்து வாடா போடா டேன்னு பேசுறாரு வேலழகன். பரவாயில்ல, அவர் என்னோட வயசுல பெரியவர்ன்றார். ஒரு இடத்துல கோபமா பேசல. ஆனா ஏபிஎன் உனக்கு பதில் சொல்லி ஒரு இடத்துல பேசுறாரு மைக்ல. நான் அது சோசியல் மீடியாலாம் பார்த்தேன். அதாவது ஒரு இடத்துல கூட இன்னொரு தப்பா பேசல. வயசுல பெரியவரு என்ன வாடா போட சொல்லிட்டு பரவாயில்ல. நானும் இருந்தா ஊழியரை அடிச்சிருப்பேன். அவரு சரி, அவர் ஒரு இளம் தலைவர், நாளைக்கு இன்னும் பெரிய இடத்து வரப்போறவர். அவரு என்ன வாடா போடான்னு பேசின பரவாயில்ல, ஆனா நீ என்ன பண்ணன்னு சொல்லிட்டு என்ன திட்டுறாரு. இந்த இடத்துல கடை கட்டிக்கிறேன், வாடகை யாருக்கு போகுது? இங்க ரேஷன் கடை கட்டிக்கிறேன், அங்கன்வாடி தெருவு கட்டிக்கிறேன், நான் ரோடு போட்டா அதை நீ கிண்டல் பண்ற. நேரம் அதிமுக வீட்டுக்கு போயிட்டார். அதிமுக வீட்டுக்கு பேர் வச்சு கூப்பிடுறாரு. அந்த அம்மா ராசா நந்தகுமார் போட்ட ரோடு. ஏடிஎம்கே கிளை செயலர் என் ஓட்டு நந்தகுமார் தான். வீட்டுல பார்த்தா ஜெயலலிதா படம். அவரு எங்கேயோ போயிட்டார். அவரு அனைத்து கட்சியினர் விரும்புகிற ஒரு தலைவன் ஆயிட்டார். ஒண்ணு வேணாம், ஓப்பனா பேசுவோம். இப்ப இங்க உதயநிதி படம் பாக்குறேன். எங்க அண்ணன் உதயநிதி நாளை தமிழகம் தலைவர் தளபதி. நான் தளபதி ஒரு படம், கலைஞர் சிலை, தளபதி படம். இந்த கேப்ல அந்த ஏபிஎன் படம் வச்சிருந்தேன். காட்டிருந்தே அண்ணா ஏபிஎன் திட்டாதீங்கண்ணே. இந்த பாரு, இவர் படம் வச்சிருந்தேன். இந்த படம் வச்சு பேசியிருந்தேன். இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை நான் வச்சு செய்வேன்னா அவங்க ரொம்ப தப்பா பேசுறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி விஜய் கட்சிக்காரங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கார என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டான் ஒரு நாள். என்ன அவன் சண்டைக்கு வந்தான் என்கிட்ட கேட்டா, நீ பேசுன எப்படின்னா எக்கேட்னா கெட்டுப்படா, ஏன்டா ஏபிஎன் படம் வச்சுன்னு பேசுறேன்னு கேட்டான். என் கட்சி மாவட்ட சார் படம் வச்சு நான் ஏன்டா பேசுறேன்? டே, நான் பிஎம்கே தான்டா. ஏடிஎம்கே சொல்றேன் உங்க கட்சிக்கார, நான் ஏடிஎம்கே தான்டா. விஜய் கட்சிக்கார சொல்றாங்க நான் விஜய் கட்சி தான்டா, ஆனா நான் ஓட்டு ஏபிஎன் போடுவான்றோம். அவரு அனைத்து கட்சிக்கும் பொதுவானவரா, யார் பண்ணாலும் செய்யக்கூடியவரா. நீ அவர் படம் வச்சுன்னு பேசுனேன்னா எப்படா பிஎம்கே காரன் ஓட்டு போடுவான்? எப்படா விஜய் கட்சிக்கார பேட்டி போடுவான்? அவர் படம் ஏபிஎன் படம் வச்சு நீ பேசினா எப்படா அவனுக்கு பிஎம்கே அவர் ஓட்டு போடுவான்? அவர் எப்படா ஏடிஎம் ஓட்டு போடுவான்? அவர் எப்படா விஜய் ரசிகன் ஓட்டு போடுவான்? அவர் எப்படா நாம் தமிழர் கட்சிக்கார ஓட்டு போடுவான்? அவர் எப்படா ஏடிஎம் காரன் ஓட்டு போடுவான்? எடா அவர் படத்தான்றோம். என் கட்சிக்காரன் சொல்ல, ஏடிஎம்கே, பிஎம்கே, நாம் தமிழர், விஜய் கட்சிக்கார எடா அவர் படத்தை. அவர் படத்தை எடுத்து என்ன பேசி அவர் படத்தை வைக்க, நான் எடுத்துட்டேன் படத்தை.
படம் வைக்கிறது எடுத்துறேன் நான், எடுத்துறாரு படத்தை. சோ எல்லாருக்கும் நல்லது பண்ணாதான் அனைத்து கட்சியிலும் விரும்புவாங்க. அதனால நான் வேலழகன் சொல்றேன், ரொம்ப நேரம் பேசிட்டேன். 5 நிமிஷத்துல முடியும். நாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு 5 நிமிஷம் எனக்கு பேச வராது. ஏன்னா நான் அண்ணன் ஏபிஎனை பத்தி பேசணும்னா ராமாயண மகாபாரதம் மாதிரி விடிய விடிய பேசுவேன். ஒரு பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர் அண்ணன் ஏபி நந்தகுமார், ஒரு சிறந்த எதிர்காலம் இருக்கிற ஒரு இளைய தலைவர். அதனால வேலழகன் சொல்றேன், நீ போய் ஓட்டு கேளு, என் ஓட்டு போடுமான்னு கேளு. மக்கள் ஓட்டு போட்டு நீ ஜெயிச்சிட்டா உனக்கு முதல் மால் அவர் போடுவார். ஆனா இந்த மண்ணுலகில் அண்ணன் ஏபிஎன் வாழும் வரை 100 ஆண்டுகள் கடந்து வாழ்வார். அவர் தான் அணைக்கட்டு தொகுதி நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர். இது நான் சொல்லவில்லை, அணைக்கட்டு தொகுதி மக்கள் சொல்றார், உன் கட்சிக்காரும் சொல்றாங்க. இந்த வாடா போடான்னு பேசுறது, சொத்து சம்பாதிச்சிட்டாங்கன்றது, அங்க பங்களா இருக்குதுன்றது, இங்க பங்களா இருக்குதுன்றது, அங்க ஓட்டல கட்டிக்கிறாங்கன்றது, லண்டன்ல சொத்துக்குதுன்றது, இங்க வீடு இருக்குதுன்றது, அதெல்லாம் உழைச்சி கஷ்டப்பட்டு நேர்மையா சம்பாதிச்சார். இந்த இந்தியாவிலே பெரிய பணக்காரன் அம்பானி. அவங்க அப்பன் பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்துன்னு இருந்தார். இன்னைக்கு உலகம் முழுது அவங்களுக்கு பெட்ரோல் பங்க் உழைச்சி சம்பாதிச்சார். டாடா பிர்லா உழைச்சி சம்பாதிச்சார். இப்படி பலரை சொல்லுவோம். அந்த மாதிரி உழைச்சி சம்பாதிச்சவர் எங்க மாவட்ட ஏபிஎன் தலைவர் தளபதி குறித்து சொல்லும் பொழுது நான் சொல்லுவேன், ஏசு புத்தர் காந்தி போல் அவர் அரசியல் செய்கிறார். அதே மாதிரிதான் எங்க அண்ணன் ஏபிஎன் தலைவர் தளபதியின் தலகர்த்தர், அவரும் ஏசு புத்தர் காந்தி மாதிரி எங்க அண்ணன் ஏபிஎன் அரசியல் பண்றாரு. தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும், பொதுவாளில் தூசிப்படாதவர் எங்க தலைவர் தளபதி. அந்த மாதிரிதான் ஏபிஎன் தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும், பொதுவாளில் தூசிப்படாதவர். எனவே ஊழல் பண்ணாங்கன்றது, தப்பான சம்பாதிச்சாங்கன்ற வார்த்தை எல்லாம் பேசக்கூடாது. அவர் ரொம்ப டீசெண்டா அவனுக்கு பதில் சொன்னாங்க. அதனால வேலழகன் சொல்றேன், ஓட்டு கேளு, என்ன ரொம்ப மரியாதையா இந்த பதிவு, ஓட்டு கேளு, மக்கள் ஓட்டு போட்டப்பா. அணைக்கட்டு தொகுதி சட்டமன்ற வேட்பாளராக 3வது முறை நிற்கிற அண்ணன் ஏபிஎன் அவர்கள் 30,000த்திற்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். அணைக்கட்டு தொகுதி மக்கள் என்னாலும் அண்ணன் ஏபிஎன் அவர்களுக்குத்தான் வாக்களிப்பார். உதயசூரிய சின்னத்தில் வாக்களிப்பார். வேலழகன் இப்படியே பேசியிருந்தா டெபாசிட் வாங்க மாட்டேன். வேற எதுவும் நான் பேச விரும்பல. எனவே அணைக்கட்டு தொகுதி வாக்காளர் பெருங்குடி மக்களே, என்னால் தொகுதிக்குள்ளே வந்து வாக்கு கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். எனவே யூடியூப் சேனல் மூலியமாக நான் அணைக்கட்டு தொகுதி வாக்காளர் பெருங்குடி மக்களிடத்தில் உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். அண்ணன் ஏபி நந்தகுமார், இளம் புயல், உங்கள் வீட்டு பிள்ளை, நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகிற உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களின் தொண்டன், உங்களின் ஊழியன், உங்களின் மகன், உங்களின் பேரப்பிள்ளை, உங்களின் அண்ணன், உங்களின் தம்பி, உங்களின் ஒருவர் இளம்புயல் ஏபி நந்தகுமார் அவர்களுக்கு மீண்டும் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிங்கள். உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்த அண்ணன் ஏபிஎன் அவர்களை 3வது முறை அவரை அணைக்கட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுங்கள். என்றைக்கும் உங்களுக்காக உழைக்க அண்ணன் ஏபிஎன் இருக்கிறார். அண்ணன் ஏபிஎன் அவர்கள் தொடர்ந்து உங்களுக்கு உழைக்க உத்தரவு தாருங்கள். உதயசூரியன் சின்னத்தில் அண்ணன் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ அவர்களுக்கு வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா, அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.